சொன்னாதான் நம்ம கண்டினியூ என்னடா போயிட்டு இருக்க எதுவுமே சொல்லிட்டு போடா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க என்னடா இங்க போறடா அப்படின்னு போயிட்டே இருக்கான் தம்பி இப்படியெல்லாம் தான் லாக் நடத்த முடியாது தம்பி யாரு இல்ல இல்ல நீங்க தான் மெயின் கண்டென்ட்டே இல்லை தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க வீடியோக்குள்ள வாங்க தம்பி சொன்னதை மட்டும் செய்யும் நமக்கு முன்னாடி நிறைய எங்க பாத்தீங்கன்னா கார் நிப்பாட்டிட்டு தூக்கி போற டனல் ஆமா நாங்க அப்படிதான் போட்டுருக்கோம் எதுல பாருங்க பின்னாடி பாருங்க தம்பி இந்த கார்லாம் சொல்லுங்க தம்பி இந்த கார்லாம் சொல்லுங்க முன்னாடி இருந்தது இப்ப இல்ல தம்பி மோளம் வசிக்கிறாங்க பாருங்க இப்படிதான் சம்பாதிச்சு சாப்பிட்டாங்க இது ஓட்ட நண்பர்கள் நிறைய பேர் வீடியோ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க தம்பி பைசனை வச்சு இதை என்ட்ரி எடுக்குமா அவரை பாருங்க இதுல வர்ற மாதிரி தம்பி சோசியல் கண்டென்ட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை சூக்கவி கடைசியாக நம்ம சூக்கவி வகைக்கு வந்துட்டோம் ரொம்ப பெஸ்ட்டாக சூம் ஆகிட்டேனே இங்கே காவலர்கள் அதிகம் இருக்கிறதுனால கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருக்கு நம்மளால நினைக்கிறேன் எங்க வந்துருக்கோம்னா மக்களே எல்லாரும் ஓட முடியாது வண்டியே ஓடாதுல ஓட்டணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படியே இறங்கி கீழே போக போறீங்களா திருப்பி பாவடையா எல்லாம் போயிட்டாங்க வீட்டுக்கு என்னன்னே தெரியல லைட்டு மேலடி கீழே அடிக்குது நீ போட்டுக்கும் ஆனால் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணே அண்ணா அவங்க கிளி வாங்கணும் போய் பார்ப்போமா பென்ட்ரைவ் வாங்கணும் பென்ட்ரைவ் வாங்கணும் பார்ப்போம் உள்ள வந்துடாம தம்பி எதையும் பேசிட்டு எது உள்ள கவர் பண்ணிட்டீங்களா அதை லைட்ஸையா கவர் பண்ணிட்டேன் அதுக்காக உண்மையிலே செல்லையும் ஆஃப் பண்ணி தான் தூங்கணும் தம்பி ஒரு வாரமாக தூக்கணும் அந்த கண்டிஷனை பாருங்க ஊர் கோயில் கூட மாதிரி இருக்கா இல்ல அப்படிலாம் இல்ல இங்க பாருங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க இக்னோர் பண்ணிருக்கேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் எல்லாம் ஃபேமிலி தான் ஜெகஜோதியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஈத் முபாரக் தம்பி ஏதாவது சொல்ல வராரு நான் தான் இடிச்சா வைப்பேன் கருப்பு டீஷர்ட் போட்டிருக்கான்ல அவன் வந்து கொஞ்சம் செக் பண்ணுவான் டாக்டரை கூப்பிட்டு கழித்து தான் செக் பண்ணுவான் இவங்கெல்லாம் ரூட்டை மறந்துட்டு அந்த சிவரேரி குச்சா போயிடலான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. கேட்டு போலீஸ் பிடிக்கும் அப்படிலாம் ஏறி குச்சி போனீங்கன்னா என்னண்ணே அதான் பயந்துட்டு போகலாமான்னு அவங்க கூட இருந்தால் கொண்டுருவாங்க அப்படின்ட்டு. இந்த பாருங்க செக்யூரிட்டி போகிறாங்க.
அவனை பார்த்துட்டு இருப்பேன் அங்கே வேற போட்டு ஆனால் செக்யூரிட்டிக்கெலாம் பயப்படுறது சில பேர் தான், அது யாரும் சொல்லக்கூடாது. இப்படி நோண்டாதீங்க, பொண்ணு நிற்கிது நான் சொல்லிட்டேன். இந்த ஓப்பனால இருக்க போய் தொலை வேண்டியவனா அவன் தான் பயந்துட்டு கடைசியாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போராட்டத்துக்கு கூட ரெடி ஆயிட்டாங்க. அரை மணி நேரமாக அலைஞ்சு இப்போ வெளியே போயிருக்காங்க. எல்லா சேரும் காலியாக இருக்கும். ஒரு இங்கே ரெண்டு, அங்கே ஒன்று. எங்கள் காதல் ஜோடி. தம்பி தக மின்னுது தம்பி, அது கேமராவில் சூப்பராக தெரியுது. சுருள் பள்ளியாண்ணா? சுருள் பள்ளி தம்பி இங்கே ஏதோ ப்ளூ ரோடு இருக்குங்க, நான் எங்கே திரும்பி இருக்காது. ப்ளூ ரோடுன்னா ஏத்தாப்புல இருக்கிறது எந்த ரோடோ அந்த ரோடு தான் ப்ளூ ரோடு. தம்பி சோப்பு கலர் கண்டுபிடிச்சி கேமரா அது ஃபோன் வாங்கி வச்சிருக்கேன். நான் போனேன். ஏன் தம்பி பிரைட்டாகவே வர மாட்டேங்குது இல்லை? என் தம்பி எடிட்டிங்கில் தான் இருக்குது தம்பி, நமக்கு தெரியவே மாட்டேங்குது தம்பி அது என்ன இளவு எழுது. நல்ல ஐஃபோன் 14 வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டா. எடுத்துட்டேன் தம்பி, கையிலான வச்சுருக்கேன் எடுத்து. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூஸ் பண்ண ஷர்ட்டு. இதெல்லாம் எடிட்டில் தூக்க மாட்டேன். டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் போட்டார். இப்போ 3ஆவதா நம்ம மீசை போட்டிருக்காரு. இப்போ மீசை விழாக்கு ஓனரு. ஆமாம், துடிக்குது பாருங்க, ஏன்னா அவர் பதட்டமாக இருக்காருன்னு அர்த்தம். தம்பி இவர் எதுவும் சொல்றாரு? ஒன்றும் இல்லை மக்களே. மக்கள்கிட்டே போய் சொல்றேன். கான்செப்ட் ஃபுல்லாகவே இந்த கவுண்டமணி செஞ்சு அது மாதிரி தானே? ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு அந்த கஷ்டத்து மாதிரி நான் இவங்களுக்கு நான் இல்லை, நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் மேலே, கவுண்டமணிக்கு மேலே நீங்கள். ஆனால் சைடில் உட்காந்துருக்காரு. தம்பி நீங்கள் பேசாமலே கண்டென்ட் தெரியுது. கண்டனுக்கு சொல்லவா தம்பி சொல்கிறேன். 25 விஜய் டிவி செலிபிரிட்டி தம்பி அதெல்லாம் போகல தம்பி.